நத்தோம் என்று சொல்லியே வில்லிலே பாட வந்தருள் செய் கணபதியே சந்தத்தோடு உடுக்கை கும்ப கூடம் தாளமீட வன்னிய ராசா கதையை பொழிய வன்னி கரந்தகிலே வாழ்ந்து வந்த பெண்மயிலாள் அம்மையடியாள் மரத்தி அழகான பேருடையாள் புத்திர பாக்கியமின்றி பொழுதெல்லாம் வாடி வந்தா கபரச்செட்டியவ கருத்தான குறி கேட்டு சங்கரனார் கோயிலில் தபசிருக்க போனாளே ஆவுடையார் சந்நிதியில் அநேக காலம் தவம் இருந்தா எப்படி தவம் இருந்தான் நிறை நாழி கும்பம் வைத்து கும்பம் மேல தேங்காய் வச்சு தேங்காய் மேல கொட்ட பாக்கம் பாக்கு மேல கோழி முட்டை முட்டை மேல எலுமிச்சம்பழம் பழத்து மேல செம்பூசி நட்டு ஊசி மேல தவம் இருந்த உயர்வான பெண் கோடிய முடிவு என்னாச்சு தளவாய் மாட சாமி சாமி தவம் இருக்கு சேதி கேட்டு மகராசா ஆணைப்படி மரத்தியவள் முன்னால் வந்தார் என்ன ஆணை சொன்னார் மகராசா கோவிலிலே தெய்வ பேச்சு சந்நிதியில் இருந்து தவசு இருந்தால் 7 பிள்ளை உண்டும் என்றார் 7 பிள்ளைகளையும் இன்றெடுத்து நீ தந்தால் மவராசர் கோயிலுக்கு திருக்காவல் புரிய வேணும் சம்மதித்தாள் பெண்மையிலும் ஆவுடையார் தன்னை வணங்கி கிளம்பி விட்டாள் சித்தூர் வந்தாள் தென்கரை மகராசர் கோயிலில் பேச்சியம்ம சந்நிதியில் இறைவன் சொன்ன மாதிரியே 7 பிள்ளை பெத்தெடுத்தாள் சின்ன தம்பி வன்னியனாம் சிதம்பர வன்னியனாம் ஆண்டு கொண்ட வன்னியனாம் இளங்கடி வன்னியனாம் தென்கரை வன்னியனாம் வடகரை வன்னியனாம் பெண் கொடியாள் வன்னீச்சியும் பேருகிட்டு வளர்த்து வாரா சொன்னபடி வளர்த்து காவல் விட்டாளா கோயிலுக்கு காவல் விட்டாளா வன்னியர்கள் வளர்ந்து விட்டார் வாலிபராயாகி விட்டார் வாழ்வீச்சு சிலம்பு கற்றார் கல்யாணம் முடிப்பதற்கு கங்கணங்கள் கட்டுகிறாள் உடன் பிறந்தாருடைய தேவர் ஒரு மகளை கேட்டு போறாள் தேவர் என்ன சொன்னார் என்ன கொள்ளையிட்டு வெற்றி பெற்றால் குலத்தொழிலில் ஜெயமடைந்தாள் மூத்தவனுக்கு என் மகளை கல்யாணம் முடிக்கலாம் என்று சொன்னார் சல்லா தூணியும் கட்டி சல்லடமும் இடுப்பில் கட்டி கருக்கறி வாழ்க்கையில் கொண்டு கரிய இருள் புறப்பட்டார் பிறந்த நோக்கம் விட்டு பிறண்டு போன வன்னியரை சிறந்த காவலுக்காய் திட்டமிட்டார் தளவாய் சாமி என்ன செய்தார் ஜோசியரை போல வந்து சொல்லுகிறார் கூறியதனை தென்கரை மகராசர் திருக்கோவில் கொள்ளையிட்டால் திரவியங்கள் கிடைக்கும் என்று சேதி சொல்ல குதித்தார் வன்னியர்கள் 6 பேரும் அதிலேறி கருவறைக்குள் பொன்மணி ரத்தினங்கள் புதையல் கண்டு மூட்டை கட்ட கண்ணு 2ம் தெரியாமல் கதிகலங்கி தட்டழிந்தார் புதையல் கண்டு மூட்டை கட்ட கண்ணு 2ம் தெரியாமல் கதிகலங்கி தட்டழிந்தார்
தளவாய் மாட சுவாமி தானே இதை செய்துவிட்டு விஜய நாராயணம் சென்று மார்த்தாண்டம் பண்ணையிலே வன்னியர் களவு தன்னை வகையாக சொல்லிவிட்டார். கண்ணூறு தலைவனாரும் கடுங்குறவி ஏறி வந்து வன்னியர கட்டு கட்டி வாளாலே வெட்டி விட்டார். தளவாய் மாட சாமியினால் சங்கதி கேட்ட மரத்தி மகள் தலைவிரி கோலமாய் வன்னியர் தங்கையுடன் ஓடி வந்தாள். சாபமிட்டாள். நடந்ததென்ன, முடிவு என்ன ஆச்சு? வன்னியன் முடிவு என்னாச்சு? சிவனாரும் பார்வதியும் தேவர்களும் தோன்றியல்லோ தென்கரை மகாராஜருக்கு திருமேனி காவலாக ஊழி ஊழி தலைமுறையாய் உதவ வேண்டும் என்று சொல்லி உயிர் பிச்சை கொடுத்தார்கள். ஓம் ஓம் வன்னிய ரசக்கள் வாழ்க, வழிமுறை வாழ்க வாழ்க, தென்கரை மகராசர் வாழ்க வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க, சித்தூர் மக்கள் வாழ்க வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க, எங்கிருந்தும் இக்கதையை கேட்டவர்கள் எல்லோரும் வாழியவே. எங்கிருந்தும் இக்கதையை கேட்டோர் எல்லோரும் வாழ்க வாழ்க வாழ்க. எங்கிருந்தும் இக்கதையை கேட்டோர் எல்லோரும் வாழ்க வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க, வாழ்க 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 வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க.